காலம் தந்த கையிருப்பு தமிழ் தேசியத்தின் பெருநிருப்பு 12 கோடி தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. தமிழ் தமிழ் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தலைவன் என்பவன் குறிப்புகளோடு பேசுபவன் அல்ல, குறிக்கோளோடு பேசுபவன். தலைவன் என்பவன் தாளிலிருந்து பேசுபவன் அல்ல, தன் தலையிலிருந்து பேசுகிறவன் தான் தலைவன். இந்த தேர்தல் களத்திலே எந்த ஒரு தலைவனாவது தன் தலையிலிருந்து பேசுகிறானா, குறிக்கோளோடு பேசுகிறானா என்று என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த தமிழின பிள்ளைகள் கவனிக்கணும். எல்லாம் பார்த்து படிப்பான். மக்களின் பிரச்சனையவே மனசில் இருந்து பேச தெரியாதவர்களிட்டே நீ நாட்டை கொடுத்து விட்டாய். தேர்தல் வரும்போது என்ன பிரச்சனை என்று கேட்க வருகிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள்தான் நமக்கு பிரச்சனை என்று. 5 ஆண்டு காலம் ஆட்சியை செய்துவிட்டு அடுத்த தேர்தல் வரும்போது என்ன பிரச்சனை என்று கேட்க வருகிறீர்கள் என்றால், எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் தான் நீ ஆட்சி செய்து கொண்டிருந்தாயா என்ற கேள்வி நமக்கு எழ வேண்டும். ஒவ்வொரு முறையும் மக்களிடத்திலிருந்து பிரச்சனையை கேட்க வருவது, மக்களின் கனவு என்ன என்று கேட்பது. எங்களுக்கு ஒரே கனவுதான், உங்களை எல்லாம் ஒழிப்பது அது ஒரே கனவுதான். ஊழல் லஞ்சம் ஒரு பக்கம், உண்மை நேர்மை ஒரு பக்கம், உங்கள் பிள்ளைகள் உண்மையின் நேர்மையின் பக்கம். இலவசம் ஒரு பக்கம், இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம், அது ஒரு பக்கம். திராவிடம் அவர்கள், தமிழர்கள் நாங்கள், எந்த பக்கத்தில் நீங்கள் நிற்கப் போகிறீர்கள்? இப்போது பாருங்கள் என் அன்பு சொந்தங்களே, இந்த திரையிலே அவர்களின் அரசியல் சாதி மதம் சாராயம், இந்த 4 சாராயம் பணம், இந்த 4 தூண்களில் தான் அவருடைய அரசியல் கட்டமைப்பு இருக்கிறது. ஆட்சி முறை, மானியம், சலுகை, இலவசம், போனஸ், இது 4 தான். 60 ஆண்டுகளாக இதை தவிர வேற ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சலுகை, போனஸ், மானியம், இலவசம், அவ்வளவுதான். இதுதான் அவர்கள் ஆட்சி முறை. உங்கள் பிள்ளைகளின் ஆட்சி முறை நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், மண்பாண்டங்கள் செய்தல், தேனீக்கள் வளர்த்தல், வாத்து வளர்த்தல், பன்னி வளர்த்தல், கழுதை வளர்த்தல், எல்லாம் அரசு பணி. நீ என்ன கழுதை மேய்க்க சொல்றேன்னு நினைக்கிற? 1 லிட்டர் கழுதை பால் 5000 ரூபாய். உலகத்திலே ஆகச் சிறந்த பாலாடை கட்டி, கழுதை பாலிலே விலை உயர்ந்த பாலாடை கட்டி. நேற்று போட்டு காட்டினேன் பாபிரெட்டி பட்டியில், வலையொலியில் இருக்கு, தட்டி வேணாப்பார். ஏன்னா 35 கூட்டம் தான் இருக்கு. என் கனவு ரொம்ப பெருசு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். உனக்கு தான் கையில் வச்சிருக்கிய ஒரு டிவி வச்சிருக்க, கையில் உள்ளங்கையில் ஊடகம் வச்சிருக்க, தட்டி பார். சீமான் ஸ்பீச் லேட்டஸ்ட்னு போடுறா, வரும்டா, பாருடா பாருடா. இந்த மாதிரி உனக்கு ஒரு அண்ணன், உனக்கு ஒரு தம்பி, உனக்கு ஒரு மாமா, உனக்கு ஒரு மச்சான், உனக்கு ஒரு மகன் இனி எந்த காலத்திலையும் பிறக்க மாட்டான். ஏன்? என்னை இந்த நிலத்தில் பிரசவித்தவன். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற உலகத்தின் ஆகப்பெரிய புரட்சியாளன் பிரபாகரன் என்ற மாவீரன் என்னை பிரசவித்தவன். சமரசம் இல்லாமல் சண்டை செய்வேன் உங்கள் மகன். எத்தனை ஆயிரம் கோடி தருவேன் சொன்னாலும், எவ்வளவு பதவி தருவேன் சொன்னாலும் சரணடையாமல் என் மக்களுக்காக, என் மண்ணுக்காக, என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் யாரு கெடுத்தாலும் நாங்கள் தடுப்போம், போராடுவோம். அந்த உயர்ந்த கனவோடு களத்தில் நிற்கிற பிள்ளைகள், எங்களை கவனியுங்கள். எல்லாரும் பேசுகிறதையும் கவனியுங்கள், நாங்கள் பேசுகிறதையும் கவனியுங்கள். தாளில் எழுதி வைத்து 10,000 குடும்ப தலைவிக்கு 5,000 போட்டோம், 2,000 தந்தோம், மறுபடி தருவோம்,
அப்புறம் மிக்சி தருவோம், கிரைண்டர் தருவோம், அப்புறம் ஃப்ரிட்ஜு தருவோம். கிரைண்டர் மிக்சியில் எதை போட்டு அரைப்ப? அரிசி பருப்பை போட்டு அரைப்ப. அது யார் தருவா? அது என் விவசாயி தான் தருவான். அப்புறம் யார்? ஃப்ரிட்ஜில் எதை வைப்ப? காய்கறி வைப்ப, கீரை வைப்ப. அது யார் தருவா? அது எங்கள் அப்பா விவசாயி தான் தருவான். அப்புறம் என்ன பண்ணுவேன்? மிக்சியில் அரைப்ப. எதை அரைப்ப? மசாலா, மல்லி, சீரகம், சோம்பு. அது யார் தருவா? அது எங்கள் ஆத்தா விவசாயி தான் தருவான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னால் உன் வீட்டுக்கு ஒரு மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு கூட வாங்க முடியாத, அடிப்படை வசதியை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் இருக்கிறாய். நான் என்ன செய்கிறேன்? தகர்க்கிறேன் இந்த நிலைமையை. ஒரு தன்மானத்தோடு தலைமைந்து வாட தற்சார்பு வாழ்க்கை உனக்கு தந்துடுறேன். எப்படி? உனக்கு வேலை கொடுக்குறேன், வருமானம் கொடுக்குறேன், நீயே உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, எவனையும் சார்ந்து நிற்காத. இங்கே இலவசம்ங்கிறது என்ன செய்யுதுன்னா, இங்கே பாரு, வேலை, உழைப்பு, வருமானம், வாழ்க்கை, இது மூணு ஒன்னோட ஒன்று புரிந்தது. வேலை இல்லை, வருமானம் இல்லை, உழைப்பு இல்லை, வருவாய் இல்லை, வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இது மூணையும் துண்டிச்சிட்டான். எதில்? இலவசத்தில். இலவசத்தில் இதை அறிவு சமூகம் எப்படியா இருக்குது? எப்படியா இருக்குது? 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு மறுபடியும் நீ ஃப்ரீ ஸ்கீம்னு அறிவிச்சுட்டு தர்றாண்ட. எங்களை ஏமாளி பையில் நினச்சிக்கிட்டு இருக்காண்ட. நீ எங்களை கடங்கார பைய மக்களை நீ பாட்டு கையெழுத்து போட்டு கடன் வாங்கி செத்துப்பிட்டு கடற்கரையில் போய் கல்லறை கட்டி படுத்துக்கிடுவேன். உனக்கு ஏன்னா உனக்கு அதுக்கு நான் கடப்பாறை மண் வெட்டி கொண்டு வந்து இடிக்கணும். ஒரு தண்ட செலவு. என் அன்பு சொந்தங்கள், நீ மற்ற ஊரில் போய் கொஞ்சம் போட்டு காட்டணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய ஆட்சி முறையில் இருக்கிற திட்டம் பாருங்கள். முதல்ல நீரை பெருக்கணும். வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. அது எப்படின்னு விளக்கிறேன் பாருங்கள். நீரை சேர்த்துக்கிறோம். வயிறு பசி இல்லாமல் ஒழிச்சிடணும்னா, பசி இருந்தால் 10 பறந்துடும். வேளாண்மை நம்மளே செய்கிறோம். யாவனுக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை கிடையாது, நாம் செய்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது. அங்கே உயிர், மருத்துவம், ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்துறோம். இந்த நாட்டின் பிரதம அமைச்சர், முதலமைச்சர், குடியரசுத் தலைவர், முதல் குடிமகனுக்கு என்ன கிடைக்குமோ அது ஆத்தூரில் இருக்கிற கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும். அது ஓமலூரில் இருக்கிற கடைசி எங்கள் அப்பத்தாவுக்கும் கிடைக்கும். புரியுதா? அது மேட்டூரில் இருக்கிற கடைசி என் பாட்டி, பாட்டன், என் தாத்தன், என் சித்தப்பன், பெரியப்பன், யாருக்கு ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் தமிழ் தேசிய அரசில் இல்லை. எல்லாரும் ஒன்று. எல்லாருக்கும் இந்த மருத்துவம், சரியான மருத்துவம். ஏன் முதலமைச்சருக்கு முடியலனாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுப்பாப்புல. சட்டம் போட்டுருவேன். மருத்துவம், ஆகச்சிறந்த மருத்துவம், கட்டணம் இல்லாத மருத்துவம், காசு கிடையாது. நீர், குடிநீர் 1 ரூபாய் இல்லாமல் சிறந்த குடிநீரை, தூய குடிநீரை கொண்டு அந்த வாசலில் ஊற்றிடுவேன். அடுத்து வேளாண்மை நானே செஞ்சிடறேன், பசி கிடையாது. அப்புறம் சொல்லு, அறிவு, கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுத்துட்றேன். ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை 5 பைசா கட்டணம் இல்லாமல் ஆகச்சிறந்த கல்வியை கொடுத்துறோம். உலகத்தரம் இது ஃபின்லாந்தில் தான் 1 இருக்கான், 2வது தென்கொரியா இருக்கான், 3வது சிங்கப்பூர் இருக்கான், 4வது ஜப்பான், கனடா, ஜெர்மன், இவங்கெல்லாம் இருக்காங்க. எல்லாரையும் தாண்டி பிரபாகரன் மகன் முதல் தரத்து கல்வியை தூக்குறேன். கற்பித்தல் முறை, கட்டட அமைப்பு, கல்வி முறை எல்லாத்தையும் மாத்துறேன். எப்படி மாத்துறேன்னு போட்டு காட்டுவேன், கவலைப்படாத. அடுத்து பயன், அறிவு கொடுத்தாச்சு. பயன் அப்படி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. என்ன தொழிற்சாலை போடுவ நீ? எருக்களஞ்செடி பார்த்திருக்கியா? எருக்களஞ்செடி சுடுகாட்டில் முளைச்சி வச்சிருப்பா. எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூல் உலகத்தில் அதிக விலை. அதில் செய்கிற பட்டு அவ்வளோ விலை உயர்ந்த பட்டு. உனக்கு ஒன்றும் புரியலை. மூங்கிலில் ஒன்னே போட்டு காட்டுவேன் பாரு, திணறிவா நீ. எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாமல் இந்த சனியம் பிடிச்ச நாட்டை கொடுத்து சாராய பொருளாதாரத்தில் வச்சு ஆத்தாள் அப்பனை சாகடிச்சு ஆத்தாவை தாலி எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ தாலி எடுத்த பயில்கிட்டே ஓட்டை போட்டு தாலிக்கு தங்கம் தரான், அப்புறம் குடிக்க வச்ச தாலியை அறுப்பான். பயன் வேலை கொடுத்துட்றேன். அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்குறேன். விரும்பியவனெல்லாம் செய்யலாம். ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாத்து பண்ணை, தேன் பெட்டி பண்ணை, பட்டுப்பூச்சி வளர்க்குறல், நெசவு செய்தல், எல்லா தொழிற்சாலையிலும் வேலை. நீ தப்பிக்க முடியாது. நீ என்ன வீட்டு வாசல் அரசாங்க வேலை வச்சிருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? கல்வியை நான் கொடுத்துட்டேன், மருத்துவ வைத்தியத்தை நான் பார்த்துட்டேன், நீரை நான் தந்துட்டேன், தடையில்லாத மின்சாரம் குறைந்து தந்துட்டேன், எரிகாற்று கொடுத்துட்டேன், சிலிண்டரு. ஏன் சிலிண்டர் எப்படி கொடுப்பேன்? ஆடு மாட்டு சாணி, இந்த கோழி கழிவு, இந்த மக்கிய இலைதலை கழிவில் இருந்து எவ்வளோ வேணாலும் பயோகேஸ் தயாரிக்கலாம்.
நேற்று போட்டு காட்டினேன், மறுபடியும் இன்னொரு நாள் போட்டு காட்டுறேன். இருக்குது வலையொலியில் தயாரித்து நானே வச்சுருப்பேன். தமிழ்நாடு அரசு சிலிண்டர் இலவசமாக தரமாட்டேன், ஓசியாக ஒன்றும் தரமாட்டேன். எதை தருவேன்? கல்வி தருவேன், மருத்துவம் தருவேன், குடிநீர் தருவேன். எந்த அளவுக்கு? தனியார் முதலாளிகளை தாண்டி ஆக சிறந்த கல்வி மருத்துவத்தை தருவேன். தனியார் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லாது உலகத்தரத்திற்கு அரசு பள்ளி. கவர்மெண்டா? யார் கவர்மெண்ட்? பிரபாகரன் மகன் கவர்மெண்டா? நேர்மையின் நேர் வடிவம்டா. வார்த்தையில் உண்மை, வாழ்க்கையில் நேர்மை என்று வாழ்ந்த மகனினுடைய பிள்ளைகள் நாங்க. ஒன்று பிசகாது. இந்த ஊழல் செஞ்சான், லஞ்சம் வாங்கினான், கொலை பண்ணான், கற்பழிச்சான், எத்தனை தொற்ற சொல்ல பொண்ணை பார்ப்போம். நான் வந்து உட்காந்துடுறேன், தொற்ற சொல்ல பார்ப்போம். வந்தவன சாராய கடையை மூடுறேன். டாஸ்மார்க் பொருளாதாரம் எனக்கு வேண்டாம். சாராயம் வித்து வர்ற காசு வேண்டாம். பால் 3 லட்சம் கோடி பால், 50,000 கோடி சாராயம். இது உயிரை எடுக்க, அந்த உயிரை கொடுக்கும். சாராயத்தை மூடுறேன், பால் பொருளாதாரத்துக்கு போகிறேன். அடுத்து பயன், கல்வி கொடுத்துட்டேன், அப்புறம் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டேன். வளர்ச்சி எப்படி வளர்ச்சி? உலகத்தில் தலை சிறந்த நாடாக வளர்ச்சி. இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். நீர் வளத்தை பார்ப்போம். நீர் அதை சொல்கிறாரு, நீர் இன்றி அமையாத உலகு யார் யாருக்கும் அனின்றி அமையாத உலகு நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார். மழை இல்லை என்றால் மண்ணில் மழை இல்லை. அதே சொல்கிறேன்டா, இந்த மலையை வெட்டுறதை நீ வேடிக்கை பார்த்து போகிற, அது இல்லைன்னா ஒரு நிலம் பாலைவனம் ஆயிரும். மழை இல்லை என்றால் மழை இல்லை. அதனால தான் இந்த மலையை வெட்டாதரான்னு உன் மயம் கத்திக்கிட்டே இருக்கேன். என் தாயின் மாறுடா, மாற அறுத்து ரத்தம் குடிக்காதேடா டே டே என்று கத்துறது காரணம் அதுதான். நீ பாட்டுக்கு சாலையில் போயிட்டுருக்க, நான் ஒருத்தன் கதறிக்கிட்டு இருக்கேன் பாரு. நிலம் இல்லை என்றால் நீ இல்லை, நான் இல்லை, எது இல்லை. என்ன சொல்ல வரான்? மழை இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா நிலம் இல்லை, நிலம் இல்லைன்னா வளம் இல்லை, வளம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இதான் இது நான் உங்கள் பிள்ளை உங்களுக்கு சொல்கிறேன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்ங்கிறான் நம்ம அறிவு முதாட்டி அவ்வை. இங்கே வரப்பு உயருது, நீரும் உயரலை, நெல்லும் உயரலை, குடியும் உயரலை, கோனும் உயரலை. கோனும் உயர்றான், இப்போ ஆள்ற கோனு உயர்றான், நல்லா உயர்றான். நம்ம ஒன்றும் இல்லை. எவ்வாறு இதில் என்ன சொல்கிறான் மோசிக்கிறனார்? நெல்லும் உயிரென்று, நீரும் உயிரென்று, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். என்ன சொல்கிறான்? நெல் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனால் இதையெல்லாம் ஒரு நல்ல மன்னன் அமையவில்லை என்றால், நல்ல தலைமை அந்த நாட்டுக்கு உருவாகவில்லை என்றால் இதெல்லாம் உயிராக இருக்காது. இப்போ நெல்லும் நீரும் உயிராக இருக்கா? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். மன்னன் சரியாக இருந்தால் தாண்டா இது உயிராக இருக்கும். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இது பயனற்று போயிடும்ங்கிறான். நல்ல ஒரு தலைமை இல்லை என்றால் இதுவெல்லாம் பயனற்று போகும். இது உனக்கு தெரியுது. பயனற்று போகுதா இல்லையா? நீர் இருக்கா அவனுக்கு? நெல்லை அப்பனும் சித்தப்பனும் விளைய வச்சு கொண்டு வந்து போட்டால் வாங்கி உரிய காசை கொடுத்து கொள்முதல் அகவிலையை கொடுத்து ஒரு சேமிப்பு கிடங்களை சேமிக்க துப்பு இல்லை. சாராய பாட்டில் கொண்டு போய் குளிரூட்டப்பட்ட அறையில் பூட்டி ஒரு சிசிடிவி கேமரா வச்சு காவலர்களை காவலுக்கு போக்கிட சனியம் பிடிச்ச அரசு சாப்பிட்ற உணவுப் பொருளை தெருவில் போட்டு முளைக்க விடுதுடா பைத்தியக்கார. பாரு, 34 பெரிய ஆறோடு சேர்ந்து 154 ஆறுகள், சிறு சிறு ஆறுகள் நம்ம நிலத்தில் இருந்தது. இப்போ இந்த 34 ஆறு இருக்கான்னு அறிவார்ந்த என் பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். ஆறு இல்லைன்னா என்னன்னு நினைப்பேன்? ஆறு இல்லைன்னா நீர் எது, நீர் இல்லைன்னா சோறு எது, சோறு இல்லைன்னா வயிறு எது, வயிறு இல்லைன்னா உயிர் எது, உயிர் இல்லைன்னா வாழ்க்கை எது? இந்த சுழற்சி, உயிரியல் சுழற்சின்னு அறிஞ்சுக்கணும். காவிரி தென்மண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோடு வைகை பொருணை நதி என மேவிய பல ஆறுவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு நம்முடைய பெரும்பாவனன் பாட்டன் பாரதி பாடுறான். ஆறெல்லாம் இருந்தது சரிதான், இப்போ இருக்குதாங்கிறதான் கேள்வி. அவன் பாடிட்டு போயிட்டான். இதெல்லாம் இந்த நாசத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டான்.
இப்போ என்னென்னா நமக்கு ஆற்றிலிருந்து தான் இதெல்லாம், ஆற்றிலிருந்து ஏரி, கண்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், ஊரணி, குளம், குட்டை என்று வெட்டி நீங்கள் ஆறை நம்ம உருவாக்கலை, அது உருவாக்குனது அருவி. அது மலைமுகடுகளிலிருந்து, மலை மார்பிலிருந்து அருவிப்பால் வந்தது, அதிலிருந்து ஆறு வந்தது, ஆறிலிருந்து தான் மற்றது நம்ம ஏரி, குளம், குட்டை, கண்மாய், தாங்கல், ஏந்தல், கரணை இதெல்லாம் நம்ம வெட்டிக்கிட்டோம், குளமெல்லாம் நம்ம வெட்டிக்கிட்டோம். அப்படி வெட்டி நம்ம முன்னோர்கள் எப்படி, பண்டை தமிழர் நம்ம முன்னோர்கள் எப்படி நீர் மேலாண்மையை கையாண்டிருக்கான்னு பாருங்கள். ஆயிரத்தி 1970 40,000 நீர்நிலைகள் இருந்திருக்கு. இப்போ 20,000 கூட இல்லை. அதுதான் கொடுமை. 150 லட்சம் குறுக்கம் விளைநிலங்களை வச்சு வேளாண்மை செஞ்ச நாம 120 லட்சம் குறுக்கங்களாக குறைஞ்சிருக்கோம். 30 லட்சம் குறுக்கம் நம்ம ஏக்கர் விளைநிலங்களை விட்டு வெளியேறி இருக்கோம். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை என்று 2 பருவமழைகள் பெய்து இந்த நிலத்தை செழிக்க வச்சது. அதை நான் முதல்ல சொன்ன ஆண்டுக்கு 4300 டிஎம்சி. தென் மாநிலங்கள் அதிக மழைப்பொழிவு பெறுகிற மாநிலத்தில் நம்ம மாநிலமும் இருக்குது. நமக்கு போதுமானவனுக்கு மழை நீர் இருக்குது. ஆனால் அதை சேமிக்காத பொறுப்பற்றவன்ட்ட அரசு இருக்குது, அதிகாரம் இருக்குது. அதான் பிரச்சனை. இவன் எப்படிப்பட்ட ஆள்னா, கடல் சூரியன் 2 பேரும் தகப்பனும் தாயும், நம்ம தாயும் தந்தையும் இணைந்து தூய குடிநீரை கொண்டு அந்த மேகமாக மாறி கொட்டுறான் வீட்டு வாசலில். பிடிச்சிக்க குடிச்சிக்க பிடிச்சிக்க குடிச்சிக்க பிடிச்சிக்க குடிச்சிக்கன்னு அதை சேமிக்காமல் அப்படியே கடலில் விட்டுட்டு 50,000 கோடி செலவழித்து ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ்னு ஒரு முறை, அந்த முறைக்கு சொந்தக்காரன், அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வச்சுருக்கேன், உரியவன் அமெரிக்கா. ஒரு மடக்கு நீ போத்தல் இப்படி அண்ணா குடிக்கிறல, அந்த ஒவ்வொரு மடக்குக்கு அமெரிக்காவுக்கு காசு கொடுக்குறேன். அந்த ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸுங்கிற முறையில் சுத்திகரித்து இவன் கொடுக்குறான். 50,000 கோடி முதலீடு செய்து கடல் நீரை சுத்திகரித்து தாரேங்கிறான். நான் ஓ மகன் அதெல்லாம் வேணாம், 50,000 கோடிக்கு கணக்கில்லாத ஏரி, கண்மாய், குளம், குட்டை, தாங்கல், ஏந்தல் இந்த மாதிரி வெட்டி நீரை தேக்கி தூய குடிநீரை உனக்கு தந்துடுறேன்றேன். பார்த்துக்க. இவ்வளவு மழை பொழிந்தும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் 100 டிஎம்சி, 150 டிஎம்சி, 90 டிஎம்சி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம போராடி போராடி கெஞ்சி பெற வேண்டியது இருக்குது. அப்போ என்னென்ன எது காரணம்? பொறுப்பற்ற நோக்கமற்ற தலைவர்கள்ட்ட நீ நாட்டை நம்ம கொடுத்துட்டதுனால நமக்கு இருக்கிற நீரை சேமிக்காமல் அடுத்தவன்கிட்ட போய் கையேந்தி ஒரு தன்மானமிக்க தமிழினம் அவமானப்பட்டு கொண்டிருக்குது. இவர் காவிரியில் அவன் திறந்து விடும்போதெல்லாம் அங்கே கர்நாடகாவில் இருக்கிற நச்சு ஆலைகள் இருக்குல்ல, அந்த ஆலைகள் நீரை சேமித்து வச்சு, அந்த ஆலையில் நச்சு கழிவை சேமித்து வச்சு காவிரியில் அவன் நமக்கு தண்ணி எப்போ திறக்கிறானோ, எப்போ திறப்பான், அளவு கடந்து நீர் தேங்கிருச்சு அணை உடஞ்சிற மாதிரி தான் திறப்பான். திறக்கும்போது என்ன பண்ணுறான், இந்த ஆலை கழிவை அதில் திறந்து விட்டுறான். நல்லா பாரு, படமாக பாரு, எப்படி திறந்து விடுறான் பாரு, எப்படி குப்பையை கொட்டுறான் பாரு, நல்லா கவனிச்சுக்க. நம்முடைய ஆறு குப்பை மேடை ஆக்குறான் பாரு, வெளியேறும் கழிவு எப்படி வருது, என்ன நேரத்தில் வருதுன்னு பாரு, எப்படி வருது பாரு, ஆலை கழிவு எப்படி நுறையா வருது. எங்கேயும் இல்லை, உன் மேட்டூருக்கு வந்தது தான். நீங்கள் கவனிக்கல, நான் கவனிப்பல. நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குவேன்னு நினைக்கிறேன்? அதிகபட்சம் 3, இல்லைன்னா 2. ஏன் தூங்குறதில்ல? என் இனம் தூங்கிருச்சு, நான் முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. அண்ணல் அம்பேத்கர்கிட்ட போயிட்டு காந்தி தூங்கிட்டாரு, நேரு தூங்கிட்டாரு, எல்லாரும் தூங்கிட்டாங்க, நீங்கள் ஏன் அம்பேத்கர் இன்னும் தூங்காமல் இருக்கீங்கன்னு. அவங்க மக்களெல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க, அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க. என் மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. புரியுதா? அவர் நிலைமை தான் எனக்கு. நொய்யலாற்ற பாரு, நொய்யலாற்றில் போகுது எப்படி சாய கழிவு, ஆலை கழிவு பாரு. அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இப்போ நுரன்னு மக்கள் போட்டு குளிச்ச சோப்பு நுரங்கன்றான். ரொம்ப புத்திசாலியான அமைச்சர்கள், அறிவு சிறந்தவர்கள் பாரு. இது எதுக்கு அண்ணன் காட்டுறேன்னா, இவர் ஆறு எப்படி இருக்கு பாரு. இந்த ஆறு, இந்த தண்ணீர் ஆறெங்கும் ஓடுது. ஓடும்போது விஷம் ஓடுது, நஞ்சு ஓடுது, காட்டு விலங்குகள் குடிக்குது, பறவை குடிக்குது, நிலத்துக்குள்ளே இந்த நீரே இறங்குது, இந்த விஷமே இறங்குது. இந்த நீரை பாய்ச்சி நெல்,
அரிசி, நெல், சோளம், கம்பு, வாழை, தென்னை எல்லாம் விளையுது. என்னவா விளையும்? என்னவா விளையும்? நச்சு நீரை வேரில் ஊற்றினா நச்சு தான் விளையும். இதை அண்ணனை தவிர யாரும் உனக்கு சொல்லித்தர மாட்டான். ஏன்னா நான் தான் உன்னை பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். மற்றவெல்லாம் இவர் மற்றவெல்லாம் உனக்கு அதை தாரேன், கார் தாரேன், மோட்டர் பைக் தாரேன், உருண்டை சில்லி தாரேன், சிலிண்டர். நான் ஏமாத்த வரல, இந்த கேவலத்தை எல்லாம் மாற்றணும் வந்திருக்கேன். பாரு உன் ஆற ஒரு தடவை பாரு. உன் ஆற பாரு. பாரு ஆற பாரு. பூமி தாயின் ரத்த நரம்ப பாரு எப்படி இருக்கு பாரு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஆற பூரா உயிர்ப்பிச்சிட்றேன். ஒரு சொட்டு கழிவு நீரோ சாய நீரோ உள்ளே போகாது. ஏன் உட்கார்ந்துருக்குவேன் யார் பதவியில்? உனக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆள்னு. இப்போ இந்த கழிவு நீரெல்லாம் வெளியேற்ற 2 கரையிலையும் பெரும் குழாய்களை வச்சிடுறேன். இந்த கழிவை கொண்டு இந்த குழாயில் வச்சு வெளியே எடுத்துக்கிட்டு போயிடுறேன். ஒரு சொட்டு கழிவு என் ஆறில் எப்படி சுத்தமாக வச்சுருக்கேன் பாரு. ஏன்னா சொன்னால் செய்வேன், நீ நம்பு பாரு. 3 கிலோமீட்டர் ஆந்திராவில், 133 கிலோமீட்டர் நமக்கு ஓடுது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 15 கிலோமீட்டருக்கு ஒன்று கட்டினாலே போதும். ஆனால் 5 கிலோமீட்டருக்கு ஒன்று, 5 கிலோமீட்டருக்கு ஒன்றா 2 கிலோமீட்டருக்கு ஒன்று ஒன்றா கட்டி 33 கிலோமீட்டரில் 15-20க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டிட்டார். நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது, ஒரு தடுப்பணையும் இல்லை. தலைவனுக்கு பல துணை இருக்குது, ஒரு அணையும் இல்லை. பார்த்துக்க, துணையை கட்டினா ஒரு அணையும் கட்டல, ஒரு துணையும் கட்டலை. நம்ம தாத்தா காமராஜ் பல அணையை கட்டினான். பார்த்துக்க. இப்போ என்ன பண்ணுறேன், ராசி மணலுங்கிற இடத்துல நம்ம ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குறோம், அணையை கட்டுறோம். அங்கே தண்ணி வீணாக போய் கலக்குது. அதை தடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காவிரி டெல்டா மேட்டூர் இந்த பகுதி பாசனத்துக்கு போதும். ஒன்றா பாரு அண்ணன் என்னென்ன சொல்கிறேன்னு பாரு. ஏன்னா எதையும் கப்பல்னு சொல்லலை, இந்த ஓடுது பாரு அந்த தண்ணியை தடுப்பேங்கிறேன். இது பாண்டியார் பொன்னம்பலா எங்கே ஊட்டி கொடைக்கானல் அந்த பகுதியிலிருந்து போகுது. எங்கே போகுது? கேரளாவுக்கு போகுது. 6 மாவட்டத்தை, கேரளா மாவட்டத்தை நம்ம தண்ணீர் செழிக்க வைக்குது. இங்கே அணையை கட்டுவோம்னு ஆரம்பித்த இந்திரா காந்தி கேரளாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறாங்க, இங்கே துணை சக்தியாக இருக்கிறாங்க, ஒட்டுக்கட்சியாக இருக்காங்க. அந்த இடத்தை தக்க விட்டுறக்கூடாதுன்ட்டு அந்த அணையை கேரள மக்கள் போடானோடனே நிறுத்திட்டாங்க. இப்போ உங்கள் மகன் என்ன பண்ணுறேன், எவன் போகிறனாலும் அங்கே அவளை இல்லை, நான் கட்டான அணையை கட்டிடுறேன். கட்டி என்ன பண்ணுறேன் பாரு, இங்கே போடுறேன். பாண்டியார் பொன்னம்பலால் எனக்கு தேவையான நீர் இருக்குது, இங்கே பாரு தடுத்து நிறுத்தி என்ன பண்ணுறேன், பெரிய குழாய்ங்கிறோம்ல, பெருங்குழாய், ராட்சச குழாய் மூலமாக கொண்டு வந்து மேட்டூரில் ஊற்றிடுறேன். நான் சொன்னால் செய்வேன். நீ இந்த பாரு தூய குடிநீரை நானே உனக்கு கொடுத்துருவேன். கல்வி, மருத்துவம், குடிநீர் சந்தை பொருள் இல்லை. இது 3 விற்பனை பண்டமாக மாறிவிட்ட நாடு இல்லை, சுடுகாடு. ஏன்னா அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், ஊடக உயிர்களின் உயிர்ப்பாலாக இருக்கிற நீர் சந்தையாகி விற்பனைக்கு வந்துருச்சு என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. இது 3ஐயும் நான் தரம் உயர்த்தி என் மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்துறேன், சரியாக கொடுத்துறேன், சமமாக கொடுத்துறேன், தரமாக கொடுத்துறேன். நம்பு, நான் கொடுப்பேன் பாரு. தண்ணீருக்கு அலையிறத பாரு, உலகெங்கும் மக்களை பாரு எப்படி. இப்போ தூய குடிநீருக்கு தண்ணீர் நிலையம் வச்சிடுறேன், வீட்டு வாசலில் குழாயை கொண்டு வந்து ஊற்றிடுவேன். நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துக்கிற வேண்டிதான். இது எங்கள் அப்பா என்ன சொல்கிறார், நம்மாழ்வார், நீ தண்ணியை பூமிக்குள்ளே தேடாதரா, வானத்தில் தேடுன்னு. வானத்திலேருந்து உனக்கு யார் கொண்டு வருவா? மரம் தான் கொண்டு வரும். மேகம் அப்படி மிதந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை அறுவடை செஞ்சு மழையாக பூமிக்கு கொண்டு வர்ற ஆள் நம்மால் தான், மரம் தான். அப்போ என்ன பண்ணுவேன், மரம் வளர்ப்பேன். எப்படி வளர்ப்பேன்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு போட்டு இது 2 இருந்துச்சுன்னு வச்சுக்க, நிலத்தின் வளத்தை எந்த கொம்பனாலும் சிதைக்க முடியாது. அதான் எங்கள் அப்பா சொல்கிறார், குடிநீரை பூமிக்குள்ள தேடாதரா, ஆகாயத்தில் தேடுறான்னு. இங்கே பாரு, குடிநீரை இலவசமாக தரலை. மிக்சி கொடுத்துருச்சு, கிரைண்டர் கொடுத்துருச்சு, பார்த்துக்கிட்டே வா, மடிக்கணினி கொடுத்துருச்சு, எல்லாம் கொடுத்துருச்சு. ஆனால் தண்ணீரை தர முடியல. ஏன்னு, தண்ணீரை இலவசமாக கொடுத்தா தண்ணீரை உறிஞ்சி விற்கிறான்ல, அப்பலோ, கின்லே, மினரல், இவன் பாதிக்கப்பட்டுருவான். அவன் பாதிக்கப்பட்ட இவனுக்கு என்ன, அவன்கிட்ட இருந்து வர்ற 300-400 கோடி கமிஷன் இருக்குல்ல, அது போயிடும். அதனால தான் இவங்களை தலைவர்கள் இல்லை, தரகர்கள், புரோக்கர்கள், கமிஷன் பாய்ஸ் என்று சொல்கிறது காரணம் தான். இந்த பாரு, இங்கே என்ன நீ கவனிக்கணும்னா, உலகில் நம்ம 800 கோடி மக்கள் இருக்கோம். 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குது. இந்த 2.5 விழுக்காடு தான் இருக்குது.
2.5 விழுக்காடு தான் இருக்குன்னொன்னே இந்த உலக நாட்டு தலைவன்லாம் கூடி என்ன பண்ணியிருக்கணும், இதை 20 விழுக்காடாக உயர்த்துவது அப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்போ விற்றா நல்லா காசு ஆக்கலாம், ஏன்னா அத்தியாவசிய பொருள், உயிர் தேவையான பொருள். அப்போ நீர் என்பது சந்தையாக்கிட்டான். இதனால் என்ன பிரச்சனை, நீ வாங்கி குடிச்சிருவ, உனக்கு அழைச்சி பேசினா குடுவையில் கொண்டாடுவான், போத்தலில் கொண்டாடுவான், தாகம்னா அப்படி அண்ணாச்சி ஒரு அக்குவப்பனா கொடுங்க, ஒரு கிண்ணலே கொடுங்கன்னு. மான் என்ன செய்யும், மயில் என்ன செய்யும், காக்கை என்ன செய்யும், கொக்கு என்ன செய்யும், பூனை என்ன செய்யும், நரி என்ன செய்யும், புலி என்ன செய்யும், சிங்கம் என்ன செய்யும், சிட்டி என்ன செய்யும், என்ன செய்யும், அதெல்லாம் செத்தா நீ எப்படி வாழ்வ? நீ இல்லாமல் அவை எல்லாம் வாழும், அவை இல்லாமல் நீ வாழ முடியாது. இந்த உயிரியல் உண்மையை நீ உணராத வரை உனக்கு வாழ்வில்லை. நல்லா கவனிச்சுக்க. இந்த பாரு, 97.5 விழுக்காடு கடல் நீர் இருக்குது, ஆனால் 2.5 விழுக்காடு தான் நம்ம குடிநீர் இருக்குது. உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குது. அப்போ 800 கோடி மக்களில் 700 கோடி மக்களுக்கு தண்ணி இல்லை. இப்போ என்ன சொல்கிறான் ஐநா, என்ன சொல்லுது, இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிடுச்சுன்னு ஒரு அறிக்கை விட்டு போயிட்டான். தமிழ்நாடு என்ன சொல்லுது, 10 மாவட்டங்களில் நிலத்துக்குள்ள நீர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுது. அவ்வளோதான் சமூக பொறுப்பு, அரசின் கடமை, அவ்வளோதான். அவன் என்ன செஞ்சுருக்கணும், அந்த இடத்துல நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு என்னடா வழின்னு திட்டம் சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? இல்லை, அவன் தான் 1,35,31 லட்சத்துக்கு 5,000 ரூபா பேங்கில் போட்டான், வாக்கா வந்துடும், ஜெயிச்சிருவோம், மறுபடியும் வந்துடுவோம், அந்த மப்பில் தர்றானே. நீ சிந்திக்க மாட்டேன், ஏன்னா உன் கையில் வீரன் இருக்கான், உடச்சி ஊற்றி விட்டின்னு வச்சுக்கா, அப்படியே வீரன் வீரன் அதான் வீரன். ஏண்டா குவாட்ரு போத்தலுக்கு சாராயத்துக்கு அவனை அது வீரன் பேர் வைப்பானா? ஏய், அப்போ பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், நம்ம பாட்டன் தீரன், சின்னமலை, புலித்தே, மருதுவண்டிக்கெலாம் என்னடா பேர் வைக்கிறது, ஆஃபு குவாட்டுன்னு வைக்கிறதாடா? கால கொடுமையை. சாராய போத்தலுக்கு வீரன்னு பேர் வச்ச ஒரு சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா நீ. இங்கே பாரு, பார்த்துக்க. ஐநா அறிக்கை சொல்லுது, திவாலாகி போயிடுச்சு, பூமிக்குள்ள தண்ணி இருக்காதுன்ட்டு. எப்படி உன் பிள்ளை கணக்கில்லாத நீர்த்தேக்கங்கள், நீ விண்வெளியில் பறந்து போகும்போது குனிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, உன் தேகத்தில் எப்படி தேமல் திட்டு இருக்குமோ அப்படி என் தேசத்தில் நீர்த்தேமல் திட்டு எங்கே பார்த்தாலும் கண்மா, ஏரி, குளம், குட்டை, தாங்கல், ஏந்தல், எண்ணப்பட்ட ஊரணி, ஏகப்பட்ட நீர்த்தேக்கங்களை வெட்டி உருவாக்கிடுவேன். எந்த உயிரையும் தண்ணீர் இல்லாமல் தவிக்க விட மாட்டேன். பாரு, பாம்பு என்ன பாடுபடுது, கொத்த வர்ற விஷப்பாம்பு தாகத்துக்கு நிற்கிது, தண்ணியை குடிக்குது. பாரு, அடுத்து பாரு, பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, அணில் கையெடுத்து கும்பிட்டு தண்ணி கேட்குறத பாரு. பாரு, இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், அணிலுக்கும் தண்ணி இருக்கு, உங்கள் அண்ணன் தான் போராட வேண்டியிருக்கு. அணிலுக்கு போராட்டம்னா என்னன்னு தெரியாது, அண்ணனுக்கு தான் தெரியும். அணிலுக்கு பாரு, இது 2 தான் காட்டுறேன், 2 தான் காட்டுறேன். தண்ணீர்னு ஒன்று வருது, அதில் நிறைய காட்டுவேன். எவ்வளோ பெரிய சிந்திச்சிருந்தா நீ உதயசூரிய ரெட்டாலைக்கு போடுவியா? போட்டு எங்களை தூக்கி ரோட்டில் போடுவியா? பாரு, தண்ணி இல்லாமல் இந்த உயிரினங்கள் அலையிறத பாரு, குரங்க பாரு, மாடை பாரு. பாரு, இதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா உலகம்னு ஒன்று எப்படி இருக்கும், பூமின்னு ஒன்று எப்படி இருக்கும்? அப்போ என்ன பண்ணுறேன், தண்ணீரின் தேவையில் உன் மகன் தன்னிறைவில் அடைகிறேன். நானே எனக்கு வேண்டிய நீரை தேக்கி நீர் பற்றாக்குறை என்கிற சொல் இல்லாது ஒழிக்கிறேன். எவனுக்கிட்டே நான் உட்கார்ந்தவனே கன்னடர்களுக்கு, கேரளாவில் இருக்கிற தலைவர்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் எனக்கு தண்ணி தர வேண்டாம், அது மாதிரி என்கிட்ட இருந்து எதுவும் உங்களுக்கு வர வேண்டாம். எது வர வேண்டாம்? நரிமணம் பெட்ரோல், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம். நீ என்ன இங்குவிரு, நீ இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. ஐயா கருணாநிதி, ஐயா எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா, எப்படிப்பட்ட வீரன் தெரியுமில்ல? 22 நாடுகள் எதிர்த்து போர் புரிந்த போதும் எந்த நாட்டு படையும் துணை கலையாமல் தன் நாட்டு வீரர்களை 25,000 பேரை வைத்து போர் செய்த மாபெரும் வீர மரவனின் மக்கள் நாங்க. நீ இந்த ஆட்டம்லாம் வேற, நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுறேன், அதனால கேட்கல. கூரையில் ஏறி குவிட்டேன்னு வச்சுக்க, என்னை நீ திரும்பி பார்க்காம போக முடியாதப்பா, திரும்பி பார்க்காம போக முடியாது. அடுத்து என்ன பண்ணுறேன், சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறான். இப்போ என்ன பண்ணுறேன், நீர் வந்துட்டேன், இப்போ நீரை கொடுத்துட்டேன், இப்போ வயிறுக்கு வாரேன். வயிறுக்கு என்ன செய்யணும், வேளாண்மை நான் செய்யணும். அதனால் உழவே தலைன்னு வேளாண்மையை அரசு பணியாக மாற்றிறேன்.
சுழந்து மேற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வேளாண்மை என்பது என் அன்பு மக்களே தொழில் அல்ல. வேளாண்மை என்பது தொழில் அல்ல. ஆடு மாடு வளர்த்தல் தொழில் அல்ல. நெசவு தொழில் அல்ல. பனை மரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து பால் எடுப்பது தொழில் அல்ல. என்னது? பண்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய மரபு. ஆதியில் நாம் செய்தது ஆடு மாடு வளர்த்தலும் வேளாண்மையும் தான். அதனால் அது தொழில் அல்ல. ஏன் தொழில் அல்ல? நம்ம அப்பா என்ன சொல்றாங்க, நம்மாழ்வார், தாய் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டுவது போல பூமி தாய் சோறு ஊட்டுவது தொழில் அல்ல. தாய் பால் பிள்ளைக்கு பால் ஊட்டுவது தொழிலா? இல்லை, இல்லை. அது வாழ்க்கை முறை, அது உயிரியல் உறவு. அது மாதிரி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவது தொழில் அல்ல, பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, கலாச்சாரம். அதனால்தான் அக்ரிகல்ச்சர்னு வச்சான். நம்ம கலாச்சாரத்தை அவன் எடுத்துட்டு போய் வெள்ளக்காரன் விவசாயம் வேளாண்மை ஒரு கலாச்சாரம்னு அக்ரிகல்ச்சர், அதான் அதுக்கு பேர். இதுக்கு மேலே இந்த பாடத்தை நான் கல்லூரியில் நடத்தினா மாதம் 5 லட்சம் சம்பளம் கொடுத்துருப்பான். நல்லா கவனிச்சுக்கணும், புரியுதா? ஏன்னா இது படிக்கும்போது ஒழுங்காக படிக்காமல் உங்களுக்காக படித்து ராப்பகலாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கேன் பாரு. இங்கே பாரு, அது ஒரு வாழ்க்கை முறை, தொன்று தொட்டயம், அது பண்பாடு. அப்போ உலக உயிர்களின் உயிர் தேவை என்பது உணவு தேவையாக இருக்குது, நீர் தேவையாக இருக்குது. இது ரெண்டையும் நிறைவேற்ற வேண்டியது அரசின் கடமை. அரசின் கடமை, ஒரு அரசின் பொறுப்பு. பசி இல்லாத சமூகம் படைப்பதும், எல்லாருக்கும் வீடு கொடுப்பதும், உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம், அதாவது உறைவிடம், உறையுள், இது 3ம் கொடுப்பது ஒரு அரசின் மிகப்பெரிய பொறுப்பு. இது 3ஐயும் கொடுக்கலைன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்ற பெருந்தகை சொல்றார், அந்த நாடு குற்ற சமூகமாக குற்ற நாடாக மாறிடும். கொலை, கொள்ளை, தாலியறுப்பு, வெட்டு, குத்து, திருட்டு பெருகிரும்னாங்கிறார். அதை ஒழிக்கணும்னா நான் இது 3ஐயும் நான் கொடுத்துறேன், உனக்கு கொடுத்துறேன். வேளாண்மையை கைவிட்ட நாடுகள்லாம் பிச்சை எடுக்குது. அந்த நிலைமை வெனிசுலா, சோமாலியா, இந்த நிலைமை எரித்திரியா, எத்தியோப்பியா, இந்த மாதிரி என் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் கனவு என்னென்னா, நானே வேளாண்மை செஞ்சிடறேன், வேளாண்மையை அரசு பணியாக மாற்றிடுறேன். ஒரு விவசாயி தற்கொலை என்று சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. அவன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அது நாடு. ஏன்னா இன்னைக்கு அவன் சாகிறாங்கிறது உனக்கு செய்தி, நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போகிறாங்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை, முன் அறிவிப்பு, ஒரு அபாய சங்கு. கடைசி 10 ஆண்டுகளில் விவசாயிகளின் தற்கொலை அதிர்ச்சி தரும் புள்ளி விவரங்களை பாரு. 515 பேர் செத்துருக்கான். எப்படி எப்படி? அப்படி பீடி வித்தவன், சுருட்டு வித்தவன், சிகரெட் வித்தவன், பான் பராக்கு வித்தவன், சாராயம் வித்தவன் செத்ததா இல்லையே? கார் வித்தவன், மோட்டர் பைக்கு, உலகத்துக்கு சோறு வரைய ஆத்தால பண்ணும். எதுக்குடா சாகணும்? எதுக்குடா சாகணும்? எதுக்கு சாகணும்? எதுக்கு சாகணும்? நீ கார் இல்லாமல் வாழ்வ, நீ மோட்டர் பைக் இல்லாமல் வாழ்வ, செல்போன் இல்லாமல் வாழ்வ, டிவி இல்லாமல் வாழ்வ, ஏசி இல்லாமல் வாழ்வ. ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் நீ வாழ்வியா? கேட்டு பார்த்துக்க, கேட்டு பார்த்துக்க. கொரோனா வந்துச்சு, என்ன பண்ண? செல்போன் வாங்க போனியா? டிவி வாங்க போனியா? தங்கம் வாங்க போனியா? உடை வாங்க போனியா? கார் வாங்க போனியா? எங்கே போன? எங்கே மளிகை கடை திறந்துருக்கு, எங்கே காய்கறி கடை திறந்துருக்குன்னு தேடிட்டு இருந்தா. அப்போ என்ன தெரியுது? எது இல்லாமலும் முன்னால் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லை என்றால் வாழ முடியாது. அப்ப இதை தருவன் யார்? விவசாயி. விவசாயி. அதனால்தான் உழந்தும் உழவே தலைங்கிறான். உழவு தாண்டா உலகத்தின் தலை சிறந்தது. அன்பு சொந்தங்களே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு சாதிதான் உயர்ந்த சாதி, ஒரே ஒரு குடி. அது உழைத்து உழைத்து விளைய வச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறுற்ற உழவர் குடிதான் உலகத்தின் தலை சிறந்த குடி. இப்ப என்ன சொல்லுது? கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் இவர்களுக்கு தெரியும் பணத்தை சாப்பிட முடியாது என்று. இது ஒரு கவிஞன் எழுதின கவிதை, அதை போட்டிருக்கேன். எல்லாம் நஞ்சான பிறகுதான் தெரியும் பணத்தை சாப்பிட முடியாது. அவை சொல்றா, பசி வந்தால் 10ம் பறந்து போகும். 10ம் பறந்துனா என்ன பாரு, மனிதனின் உயர்ந்த பண்புகளை சொல்றா பாரு. பசி வந்தால் என்ன ஆகும்? இந்த பாரு, மானம், குடிப்பிறப்பு, கல்வி, பெருந்தன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி,
தொழில் முயற்சி, காமம், இந்த 10 பண்பும் இல்லாத போயிடுச்சு மனிதன் இருந்தனா நீ மனிதனாக இருக்க முடியாது. ஒரு மனிதத்தன்மையற்ற ஒருவனாக நீ மாறிடுவ. அப்போ பசி என்ற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணும். அது இல்லைன்னா தான் சமூகம் ஒழுங்குக்கு வரும். சிறந்த கல்வி பசியற்ற நிலையை கொண்டு வந்தால் தான் சமூகம் ஒழுங்கு இருக்கும். அப்போ ரசாயன உரங்கள், நச்சு பூச்சிக்கொல்லி மருந்துகள், வேரில் ரசாயன உரம் நஞ்சு, மேலே பூச்சிக்கொல்லி நஞ்சு. அது பூச்சிக்கொல்லி இல்லை, அது பூச்சியை மட்டும் கொள்ளாது. நல்லா பாருங்க, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. வேர்லையும் வெஸ்த கொட்டி மேலே பூவுலையும் வெஸ்த கொட்டினா விளையிறது என்னவா இருக்கும்னா அறிவிச்ச முகம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நஞ்சு எப்படி நஞ்சு இங்கே பாருங்க, நீங்கள் கவனிங்க, நான் அதை தனியாக காட்டுவேன். இந்த பிறக்கும்போது குழந்தைக்கு புற்றுநோய் வருது, ஏன்? பிறந்த குழந்தைக்கு வருது, 3 வயசு குழந்தைக்கு வருது, ஏன் வருது? அது சாராயம் குடிக்கலையே, பான்பராக் போடலையே, புகையிலை போடலையே, சுருட்டு பிடிக்கலையே, சிகரெட்டு பிடிக்கலையே, எப்படி வந்துச்சு? தாய்ப்பாலை தவிர எதுவும் உண்ணாத குழந்தைக்கு எப்படி புற்று வந்துச்சு? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. தாய்ப்பால் நஞ்சாச்சு, தாய் சாப்பிட்ட உணவு நஞ்சாயிருச்சு. அந்த கிருஷ்ணுன்னு ஒரு பையன் கள்ளப்படத்தில் கதாநாயகன் நடித்தான். கள்ளப்படம்னு ஒரு படம், நல்லா உடற்பயிற்சி செய்கிற பிள்ளை. அவனுக்கு நாக்கில் புற்று வந்துருச்சு. என்னன்னு சோதிச்சா அவன் எந்த கெட்ட வழக்கம் இல்லை. ஏன் வந்துச்சுன்னா பச்சை காய்கறி தின்றுருக்கான். வெண்டைக்காய், கேரட்டு இதில் சாப்பிட்ருக்கான். எதுக்கு? உடல் நல்லா இருக்கும்னு. பச்சை காய்கறி விஷமானதால் நாக்கில் புற்று. அண்ணன் சத்தியம் பேசுகிறேன், வேணா தேடிப்பார். நான் போட்டு காட்டுறேன்னு நினச்சேன், போட்டு காட்டுறேன் பாரு. அப்போ என்ன பண்ணுறேன்? கீழையும் நஞ்சில்லை, மேலையும் நஞ்சில்லை. அது பூச்சிக்கொல்லி இல்லை. என் உடன் பிறந்தவனே, ஜெர்மன்லேருந்து ஒரு அம்மா வருது. நம்ம அப்பா நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கு. ஆழ்வார் இது என்னன்னு கேட்குது. இது பூச்சிக்கொல்லி. அப்படியா, எடுத்து குடியுங்குது. நம்ம அப்பா சொல்கிறாரு, இந்த பொம்பளை நம்மளை கொல்ல விடா பார்க்குது, அதை குடித்தா நான் செத்து போயிடுவேன்றாப்ல அப்பா. அப்போ எப்படி நம்மால் அது பூச்சிக்கொல்லின்னு சொன்னேன்? அது உயிர்கொல்லி நம்மாழ்வார். அது பூச்சிக்கொல்லி இல்லை, உயிர்கொல்லி. அதை எலி மருந்துங்கிற, எலியை மட்டும் உங்களை அதை சாப்பிட்டா நீனும் செத்துருவேன். பூச்சிக்கொல்லிங்கிற, நீ சாப்பிட்டா நீ செத்துருவ. அப்படின்னா அது பூச்சிக்கொல்லி இல்லை, எலிக்கொல்லி இல்லை, உயிர்கொல்லி. இங்கே பாரு. அப்போ கொடிய நஞ்சை நீ என்ன செய்கிற? வேரில் கொட்டுற. கொடிய நஞ்சை பூவில் கொட்டுற. இது ரெண்டையும் இல்லாமல் ஒழிச்சிடுறேன். இயற்கை வேளாண் முறைக்கு வந்துடுறேன். வேளாண்மைக்கு வர என்ன பண்ணுவேன்? நான் தான் ஆடு மாடு வச்சுருக்கேன், கோழி வச்சுருக்கேன், கழுதை பண்ணை வச்சுருக்கேன், பன்னி வச்சுருக்கேன். இந்த எருக்கள், மக்கிய இலைதலை கழிவு, இந்த குப்பை கிடங்கு வச்சுருக்கேன். அதிலிருந்து தான் பயாக்கஸ் எடுக்கிறேன். கீழே மடிகிற அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் என் நிலமெல்லாம் கொட்டி ஒரு சொட்டு ரசாயன உரம் இல்லாது நஞ்சில்லாத உணவை ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறிய, இயற்கை வேளாண்மைங்கிறிய, அதை செஞ்சிடறேன். நீ வந்தாவா வரலைன்னா போ, நான் செய்கிறேன். இந்த வேளாண்மையை முன்னிறுத்துகிற நிலையான பொருளாதாரம், அங்கே தான் நிலையான பொருளாதாரம். ஏன்னா எப்போவுமே உணவுப் பொருளுக்கான தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே பசின்னு ஒன்று இருக்கிற வரை வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், சோரக்காய், பால், முட்டை, நெய், தயிர், முருங்கைக்காய், புடலங்காய், பாவக்காய், இந்த அரிசி, பருப்பு, எண்ணெய், இந்த குதிராவளி, சாமை, திணை, இதுக்கான தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னது? நிலையான பொருளாதாரம், ஃபிக்ஸடு எக்கனாமி. அங்கே என்ன பண்ணிடுறேன்? நான் போய் நின்றுறேன். இவன் என்ன பண்ணுறான்? காரை ஏற்றுமதி செஞ்சு வெங்காயம், பருப்பு, சோறை இறக்குமதி செய்கிறான். நான் என்ன செய்கிறேன்? காரை இறக்குமதி செஞ்சுட்டு சோறை ஏற்றுமதி செஞ்சிடறேன். இங்கே பாரு, பில்கேட்ஸு, இவன் யார்? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, கணினி பொறியியல இவன் தான் பிதாமகன். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியினுடைய கணினி துறையில் இவன் தான் பெருங்கோடீஸ்வரன். 2,76,000 ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறான். சிரிக்கிறியா? நீ தேடி பாரு, பார்க்குறான். இது அவன் நிலந்தான், அது 2,70,000 ஏக்கரில் பார்க்குறான். அவன்கிட்ட கேட்குறாங்க, ஏன் பில்கேட்ஸு நீங்கள் போய் விவசாயம் பார்க்குறீங்கன்னு? அங்கே தான் நிலையான பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா? அதைத்தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் வேலை தரேன்றேன். புரியுதா? தரேன்றேன். அப்புறம் நான் சொல்லுவேன்ல, என்ன வேலை பார்க்குற? சாஃப்ட்வேரில் வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நான் சொன்னது பில்கேட்ஸுக்கு தெரியுது. சாஃப்ட்வேர்லேயே வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். அதனால நம்ம விவசாயம் செய்யணும். விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவுவார் விஞ்ஞானிக்கு சாப்பாடு எங்கள் அப்பன் விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புவார் யார்? சயின்டிஸ்ட்டுக்கு சாப்பாடை எங்கள் அப்பன் சம்சாரி தான் அனுப்பணும். புரிஞ்சிருச்சா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு மேலே பாடம் நடத்த முடியாது தம்பி, பார்த்துக்க. இப்போ நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எப்படி கொண்டு வரணும்? எல்லாருக்கும் அங்கே தான் வேலை இருக்கின்றார். அதை நான் என்ன சொல்கிறேன்? படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுத்துறேன்றேன்.
இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்கிடுவேன். அது வேற. ஏன்னா கட்டாய கல்வி, காசுலா கல்வி, கட்டணமில்லா கல்வி கொண்டு வந்துடுறேன். அப்போ படிக்காதவனுக்கு என்ன வேலை கொடுப்பேன்? இங்கே வரு, நீ கரும்பை வெட்டுறதுக்கு கல்வியாளம் தேவையில்லை, கரும்பை ஆலையில் காய்ச்சறதுக்கு படித்தவன் தேவையில்லை, எத்தனை டன் வெல்லம் காய்ச்சிருக்கேன்னு என்றதுக்கு படித்தவன் தேவை. எத்தனை டன்னை உள்ளூர் உணவு தேவைக்கு, வெளிமாநில தேவைக்கு, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறேன் என்பவனுக்கு கணினி படித்தவன், சாஃப்ட்வேர் படித்தவன், MBA MSc படித்தவன் எல்லாரும் தேவைப்படுறான். அப்போ ஒரே இடத்தில் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்குறேன். இப்போ வயிறை சரி பண்ணிட்டேன். ஏன்னா நானே விவசாயம் பண்ணிட்டேன், பசி உனக்கு இருக்காது. நானே என்ன பண்ணுறோம், நம்மளே முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், அங்காடின்னு அரசே சந்தையை திறந்துருது. தூய பொருள், நல்ல பொருள்களை, தரமான பொருள்களை சரியான அளவில் தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்குது. ஏன் கொடுக்குது? இவர்கள் இந்த நாட்டின் செல்வங்கள், என் தேசத்தின் மக்கள், என் சொந்தங்கள் என்று நாடு நேசிக்குது. அதனால தமிழ் தேசிய அரசு நேசிக்குது. அதனால என்ன செய்யுது? அரசே கொடுத்துருது. சேலத்தில் தக்காளி 10 ரூபாய்னா ஈரோட்லையும் 10 ரூபா தான், ராமநாதத்துலேயும் 10 ரூபா தான், சிவகங்கையிலையும் 10 ரூபா தான். ஏன்னா அந்த விலையை தீர்மானிக்கிறாரு வேளாண் பெருங்குடி மக்கள். அங்கே வேளாண் துறைக்கு கீழே ஒரு குழு இருக்கும். இப்போ சேலத்தில் 4 பேர், ஈரோட்டில் 4 பேர், கள்ளக்குறிச்சி 4 பேர், இப்படி வேளாண் துறையில் வல்லுநர்களை கூப்பிட்டு வேளாண் துறைக்கு கீழே ஒரு குழு இருக்கும், அமைச்சகத்துக்கு கீழே. அதை ஆய்வு செய்து சொல்லும், இந்த முறை தக்காளி 15 ரூபாய்க்கு விற்கலாம், இந்த முறை கரும்பு தட்டை 20 ரூபாய்க்கு விற்கலாம், இந்த முறை பால் லிட்டரு 10. அதைத்தான் அரசு பரிந்துரைச்ச உடனே அதை செயல்படுத்தும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி செயல்படுத்துது? மக்களின் அரசு, மக்களுக்கான அரசு. மக்கள் என்ன சொல்கிறானோ அதை தான் செய்யும். இங்கே பாரு, அடுத்து வயிறு முடிஞ்சு, பசி இல்லாமல் ஒழிச்சிட்டேன். நீ நம்ப ஒழிச்சிடலாம். பால் இருந்தால் பசி இருக்காது. பால் முழு உணவு. ஒரு 1/2 லிட்டர் பாலை குடிச்சின்னு வச்சுக்க பசிக்காது. இல்லைன்னா மோரை குடிச்சின்னு வச்சுக்க பசிக்காது. வெறும் தயிரை சர்க்கரை பிடிச்சா அப்படின்னு வச்சுக்க பசிக்காது. வேணா சோதிச்சு பாரு. பால் முழு உணவு. தாயின் மாரில் நீ பால் தான் குடித்த, கழிவு வந்துச்சு. வேறு எந்த திறமை, இளநீரோ பழச்சாரோ எது குடித்தாலும் உனக்கு கழிவு வராது, மோசம் வராது. பால் குடித்தா அவர் ஏன் முழு உணவு. பசிங்கிற சொல்லை ஒழிச்சிருவேன். உன் மகன் நீ நம்பு. இது என் இங்கே வரு, எனக்கு அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், என் உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் செய்வேன், நீ நம்பு. அடுத்து என்ன பண்ணுறேன்? நீர் படுத்துட்டேன், வயிறு காட்டிட்டேன், உயிருக்கு வரேன். நோய் நாடி நோய் முதல் நாடு எதுனிக்க வாய் நாடி வாய்ப்பச்சேன்னு நம்ம பெருமகன் சொல்கிறார். நம்முடைய எதுன்றது மருந்தில்லா உணவே மருந்து. மருத்துவம் தேவைப்படாத ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவது உங்கள் மகனின் கனவு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி பண்ணுறேன்? இருக்கிற நோயை குணப்படுத்த என்ன பண்ணுறேன் பாருங்க. ஆகச்சிறந்த மருத்துவத்தை உங்கள் மகன் கொடுத்துறேன், உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்துறேன். தனியார் மருத்துவமனையில் என்ன தரம் இருக்குன்னு நீ நினைக்கிற, அதை தாண்டுறேன். எப்படி தரம் உயர்த்துறேன்? சட்டம் போடுவேன். வந்த உடனே முதலமைச்சர், அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், அரசு அதிகாரிகள், IAS IPS, ஆசிரியர் பெருமக்கள் யாராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்யணும். இல்லை என்றால் உங்களுடைய சம்பளம் எவ்வளவு? 1 லட்சமா? 50,000 துண்டிக்கப்படும். நீங்கள் தான் படுக்கணும். நீ அரசை மதிக்கலை, அவமதிக்கிற, அதுக்கு தண்டம் 50,000. 2 லட்சமா? 1 லட்சத்தை துண்டிச்சிருவேன். தொடர்ந்து அந்த தவறை செஞ்சுன்னு வச்சுக்க, கல்வி சான்றிதழை வாங்கி செல்லாதுன்னு கையெழுத்து போட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுருவேன். நீ சேட்டையெல்லாம் பண்ண முடியாது தம்பி. ஏன்னா நான் பெரிய சேட்டைக்காரன். நீ எனக்கு ஆட்டம் காட்ட முடியாது. நிறைய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பார்த்து பல 100 ஆண்டுகளாக என் இனம் தாங்கி வந்த வலியை நெஞ்சில் சுமந்தி அந்த மொழியை உனக்கிட்ட கடத்துறேன். கவனிச்சுக்க. மருத்துவர்கள் தேவையற்ற சமூகம்தான் ஆரோக்கியமான சமூகம். அந்த சமூகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நோயற்ற சமூகமாக மாறு. இது என்னது? இது தனியார் மருத்துவமனை. இதன் தரத்தை பாரு, படுக்கையை பாரு. நம்ம அரசு மருத்துவமனை பாரு, படுக்க இடம் இல்லாமல் எப்படி கிடக்கிறான்னு பாரு. தலைவர்கள் அரசு மருத்துவமனையை பயன்படுத்துறதில்ல, தனியார் மருத்துவமனைக்கு போயிடுறாங்க. ஏன்? அரசு மருத்துவமனை தரமாக இல்லை. எப்படி? 1 மாதத்தில் சாகிறவன் 1 வாரத்தில் செத்துருவான். அதனால அரசு மருத்துவமனைக்கு போகிறதில்ல, தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க. அரசே தோல்வியை ஒத்துக்கிறது. என்னை விட தனியார் நல்லா மருத்துவம் கொடுக்கணும். இப்போ தனியார் தோற்றுருவான். உன் மயம் வந்தா என்னை விட அரசு தரமாக கொடுக்குது பாரு எப்படின்னு. இங்கே நீங்கள் கவனிக்கணும். 2022 18,600 கோடி மருத்துவத்துக்கு ஒதுக்கியிருக்கு.
2023 19,000 கோடி ஒதுக்கியிருக்கு. 2024 20,000 கோடி ஒதுக்கியிருக்கு. 2025 இப்போ தேர்தலுக்கு முன்னாடி 20,500 கோடி ஒதுக்கியிருக்கு. இந்த கோடி உயருது, மருத்துவ தரம் உயர்ந்திருக்கான்னு என் முன்னாடி இருக்கிற என் தம்பிதங்கள், என் பெற்றோர்கள், இதெல்லாம் அந்த கோடி எங்கே போயிருது? எங்கே வருது? ஒதுக்கியிருக்கு. எங்கிட்டு? அவங்க ஒதுக்கியிருக்கு, அவங்களுக்கு ஒதுக்கியிருக்கு. பார்த்துக்க. இதுதான் அரசு மருத்துவமனை. நான் நிறைய காட்டலை, எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. பிணவரை மாதிரியும் கழிவறை மாதிரியும் இருக்கும். இதை மாற்றுறேன், இதை அப்படியே மாற்றுறேன். ஒரு கனவு மாதிரி உனக்கு மாற்றி படைக்கிறேன். இந்த ஒரு பழுதடைந்த சிஸ்டம், வந்து ஒரு கழிவறை, குப்பை, மருத்துவமனையே வளாகமே சுகாதாரமற்றிருக்கு. பாரு, குரங்கு உள்ள போய் கடிச்சு விட்டுருச்சு, எலி கடிச்சு விட்டுருச்சு பிறந்த குழந்தைய. பார்த்துருப்பில்ல? பார்த்துருப்ப நீ, நம்ப மாட்டாதனால போட்டு காட்டுறேன். குரங்கு உள்ள போய் எலி கடிக்குதியா பிறந்த குழந்தைய, அவ்வளவு. இது தனியார் மருத்துவமனை. தனியார் முதலாளிகளால் தரக்கூடிய ஒரு மருத்துவத்தை 8 கோடி மக்களால் உருவாக்கப்பட்ட அரசால் தர முடியாது என்றால் எவ்வளவு கேவலம் என்பதை வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை தேர்வு செய்கிற என் அன்பு சொந்தங்கள் ஒரு நொடி சிந்திங்க. இப்போ நான் உங்கள் பிள்ளை வந்து அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுத்துறேன், உலகத்தரத்துக்கு கொடுத்துறேன். தமிழ்நாட்டு அரசு பல்நோக்கு மருத்துவமனை. நீ முத்திரை பாரு, இது வரைக்கும் இருந்த தமிழ்நாட்டு முத்திரையவே உன் மகன் மாற்றிடுறேன். யாரவன் உட்கார்ந்துருக்கவன்? யாரு? வள்ளுவன். தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு அடையாளம் வள்ளுவன். உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு பொறுமதையை தந்த பெருமகன் வள்ளுவ பெருமகனார். என்ன சொல்றான்? காவிரி தென்பண்ணை வாளாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓடி மேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அந்த வள்ளுவனை தூக்கி தமிழ்நாட்டு அரசு முத்திரையில் வச்சுறேன். பனை என்னுடைய தேசிய மரம், அதை நினைன்னு வச்சேன். காலை என் உழவனினுடைய உடன் பிறந்த நண்பன் உறவு, அவனை தூக்கி வச்சேன். என் செல்வம். 2 பக்கமும் கதிர் வச்சேன். கதிர் கீழே புளிய வச்சேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்குன்னு. இப்போ அவன் தாய்க்கு முடியலை, அது வீட்டின் தாய் இல்லை, நாட்டின் தாய், தந்தை, தேசத்தின் தந்தை. அரசே 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவமனைக்கு தரமாக கொடுத்துருது. நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீ அழைச்சி சொன்னால் அப்போது நாங்களே உயிர் காக்கும் உறுதியில் கூட்டிகிட்டு வந்து பண்ணுவோம். பிரசவமாக உன்னை வந்து எங்கள் மருத்துவர்கள் வீட்டிலே வந்து பார்த்து, ஏன்னா லண்டனில் தான் இருக்கு. லண்டனில் இங்கே என்ன கவனிக்கணும்னா, மருந்தில் தரம் இருந்திருந்தால் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். மருத்துவத்தில் தரம் உயர்ந்திருந்தால் மருந்து கடைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். ஆனால் 2ம் கூடிக்கொண்டே போகுதுன்னா இந்த நாடு நோயுற்ற சமூகமாக, நோயாளிகள் நிறைந்த நாடாக பெருகிக்கொண்டே போகுது என்று அர்த்தம். சிங்கப்பூர் அரசு மருத்துவமனையை பாரு. சிங்கப்பூர் அரசு மருத்துவமனை எப்படி கட்டமைச்சிருக்கான்னு பார்த்துக்க. இப்போ மலேசியாவை பாரு, ரொம்ப சின்ன நாடு தான், சேலம் அளவுக்கு தான் சிங்கப்பூர் இருக்கும். மலேசியாவும் அவ்வளோதான் இருக்கும். எப்படி தரம் கொடுத்துருக்கான் பாரு. ஏன்னா அவன் மக்களை நேசிக்கிற தலைவன். அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் பாரு, அமெரிக்காவில் தரக்கட்டு எல்லாம் ஆகப்பெரிய தரத்தை கொடுத்துருக்கான். இங்கிலாந்தில் இலவச மருத்துவம் எப்படி கொடுக்குறான் பாரு. அவன் படுக்கறைகளை பாரு, அவனுடைய கட்டட அமைப்பு, சீனாவுடைய மேம்பட்ட தொழில்நுட்பம். பூகம்பம் வந்தாலும் உடைந்து விழுகாத அளவுக்கு கட்டடங்களை கட்டியிருக்கான் சீனா. அவனுடைய மருத்துவமனை, அவனுடைய மருத்துவ படுக்கை அறைகளை பார், எப்படி வேலை செய்கிறான் பார். அப்போ தமிழ்நாட்டு அரசு நம்ம மருத்துவமனை எப்படி வருது? அதை தாண்டிய தரத்துக்கு நம்ம உயர்த்துவோம். நீ என்ன செய்யணும்? ஒரு ஓட்டை போட்டு நாட்டை மகன்கிட்ட கொடுக்கணும். அப்போ அரசு ஊழியர்கள் அரசிடம் மருத்துவம் பெறுவது, அமைச்சர்கள் அரசிடம் மருத்துவம் என்பது அவசியம்னு சட்டம் போட்டுருவேன். தானா தரம் உயர்ந்துடும். அந்த மீறினால் நான் சொல்கிறேன் பாரு, உன்னுடைய வருமானத்தை துண்டிச்சிருவேன். அரசு தானே சம்பளம் கொடுக்கணும், நோன்றும்.
ஏன் சார் நீ கொழுப்படுத்து போய் அங்கே போய் படுத்தில, அங்கே போய் படுத்திலப்பா, அதுக்கு தான் உனக்கு நிறையா காசு இருக்குது, அதனால நீ தனியார்ட்ட போய் மருத்துவம் பார்க்குற, அதனால எனக்கு அது அரசாங்கத்துக்கு கொஞ்சம் காசு இல்லை, அதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்போது மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்று ஆகச்சிறந்த மருத்துவத்தை என் நாட்டு குடிகளுக்கு கொடுத்துறோம், மிகத்தரமாக கொடுத்துறோம். இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் என்ன சொல்லணும், நான் உயிர் வரை கொடுத்துட்டேன், இனி அறிவு கல்வி எப்படி கொடுப்பேன்னு சொல்லணும், அப்புறம் வேலை எப்படி கொடுப்பேன்னு சொல்லணும், வளர்ச்சி எப்படி கொண்டு வருவேன்னு சொல்லணும். அது இங்கே சொல்ல முடியாது, நேரம் இல்லை. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் இன்னொரு ஊருக்கு போகணும், மீதியை வேறு ஊரில் இதே மாதிரி போட்டு காட்டுறேன். நீ வலையொலியில் லேட்டஸ்ட் சீமான் ஸ்பீச்சுன்னு போர்டு வரும், அதை பார்த்துட்டு என்ன பண்ணும், லைக் போடாத, அண்ணனுக்கு ஓட்டை போடு. புரியுதா? இது நான் யாரை நம்பி செய்கிறேன், உங்களை நம்பி தான். இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போகாமல், நீங்கள் படம் பார்த்தா எப்படி கதை சொல்லுவீங்க, ஏய் என்ன மாதிரி கதைடா, எப்படி தெரியுமா பாட்டு, அது மாதிரி என்ன சொல்லணும், சீமான்னு ஒருத்தர் வந்திருக்கான், அவன் சொல்கிறான், அந்த மாதிரி சொல்கிறான், அவன் இப்படி சொல்கிறான் பாருன்னு சொல்லி அவனுக்கு ஒரு தடவை தான் ஓட்டு போடுவோமாப்பா, ஒரு தடவை ஓட்டு போடுமே. கருணாநிதி ஆட்சியில் வாழ்ந்துட்டோம், ஜெயலலிதா ஆட்சியில் வாழ்ந்துட்டோம், ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் வாழ்ந்துட்டோம், ஐயா எடப்பாடி ஆட்சியில் வாழ்ந்துட்டோம். இந்த பயலுக்கு தான் ஒரு தடவை கொடுத்து அவன் ஆட்சியில் நான் வாழ்ந்து பார்ப்போமே, என்ன தான் நடக்குது, இவங்களோட வாட கேவலமாக ஆட்சி நடத்தின போகிறான், ஒரு நம்பிக்கை தானே. போட்டு ஒரு தடவை போட்டு தான் பாரு, நீ போட்டுத்தான் பாரு, உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்பேன். கோடி கனவு கொண்டோம், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்களேன் அன்பு சொந்தங்களே. ஒரே ஒரு வாக்கை, உங்கள் வாக்கை, மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள் என்றுதான் உங்கள் அன்பு பிள்ளைகள் கையேந்தி நிற்கிறோம். நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்குக்காக மட்டுமல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, இந்த தேர்தல் களத்திலே இதை தேர்தல் களம் என்று உங்கள் பிள்ளைகள் பார்க்கலை, புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களமாக பார்க்கிறோம். எங்களுக்கு துணை நிற்க வேண்டியது என் அன்பு மக்களே, மாற்றத்தை விரும்புகிற, நல்ல அரசியலை விரும்புகிற, நல்ல ஆட்சியை விரும்புகிற என் அன்பு சொந்தங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கடமை, கால பொறுப்பு என்பதை உணர்ந்து நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த களத்திலே, இந்த தேர்தல் களத்திலே, சேலம் நிலத்திலே, ஆத்தூரிலே சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு மகள் மோனிஷா சின்னத்துரை அவர்களுக்கு, பொறியாளர் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் மகளின் வெற்றி என்பது இந்த மண்ணின் வெற்றி, அவளுடைய வெற்றி என்பது நம் இனத்தின் வெற்றி, ஒடுக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகத்தின் வெற்றி, பன்னெடுங்காலமாக அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்ட தமிழ் தேசியனத்து மக்களினுடைய வெற்றி. மற்ற கட்சிகள் வெல்வது என்பது சாதாரண நிகழ்வு, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள், என் அன்பு மகள் மோனிஷா சின்னத்துரை அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற இளங்கலை வணிகவியல் படித்த என் அன்பு தம்பி பழனிசாமி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற முதுநிலை கணக்கியல் படித்த என் அன்பு தம்பி சிவசக்தி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வாங்க. அடுத்ததாக என் அன்பு மகள் சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற வழக்கறிஞர் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு என் அன்பு மகளுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் அவளுடைய வெற்றியில்தான் நம்முடைய வீர திருமகன் வனக்காவலன் ஐயா வீரப்பனுக்கு செலுத்துகிற நன்றி கடன், அவனுக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக இருக்கும். என் மகளின் வெற்றி செய்திதான் அவன் ஆன்மாவை நிறைவடைய வைக்கும். அவன் என்ன கனவை, தமிழ் தேசிய கனவை, தன்மானமிக்க தமிழர் உரிமை பெற்ற விடுதலை பெற்ற ஒரு தேசமாக என் நாடு இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்த கனவை அவன் பிள்ளைகள் நாங்கள் நிறைவேற்றினோம் என்ற பெருமையை அவருக்கு நீங்கள் தர வேண்டுமென்றால் உங்கள் வாக்குகளை என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பனுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக சேலம் எடப்பாடி தொகுதியிலே என் அன்பு தங்கை முதுகலை ஆடை வடிவமைப்பாளர் பிரியதர்ஷினி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியிலே பொறியாளர் நித்யா அருண், என் அன்பு தங்கை நித்யா அருண் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அதன் பிறகு சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி முனைவர் இரா சுரேஷ்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்.
அடுத்ததாக சேலம் வடக்கிலே குணசீலா ஆய்வியல் நிறைஞர் குணசீலா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக சேலம் மாவட்டம் தெற்கு தொகுதியிலே முதுகலை இதழியல் படித்த என் அன்பிற்கினிய என் தம்பியின் மனைவி அவர் சோபியா வீரசமர் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பிற்கினிய தம்பி ராஜேஷ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் எங்கள் வெற்றி உங்கள் வெற்றி, எங்கள் அதிகாரம் உங்களுக்கானது, அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தங்கை அபிராமி நெடுஞ்சேரலாதன் அவர்களை அழகியல் வல்லுநர் பட்டயம் பெற்ற என் அன்பு தங்கை அபிராமி நெடுஞ்சேரலாதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இது இவர்கள் வேட்பாளர்கள் என்று கருதி விடாதீர்கள். தேசிய விடுதலையின் புரட்சிகர அரசியல் படையிலே முன்கள போராளிகள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.